வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. வேதத்திலே இருக்கின்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆண்டவருடைய பல முக்கியமான வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் நோக்கங்களில் ஒன்று ஜனங்களின் பாவத்திற்கு எதிராக வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து கண்டிப்பான கடவுளுடைய வார்த்தைகளாகும். இந்த புத்தகம் நியாய தீர்ப்பு, ரட்சிப்பு இந்த இரண்டு கருத்துகளையும் வலியுறுத்துகின்றது. ஆனாலும் 26ஆம் அதிகாரத்தில் அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டை ஏசாயா இணைத்துள்ளார். அதில் 2 வசனங்களை தியானிக்க விரும்புகிறேன். 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனங்களில் 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். முதலாவது, நம்பிக்கையில் உறுதி. ஆண்டவரை நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்ப வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகச் செய்யும் எந்த எண்ணங்களுக்கும் இடம் கொடாமல், ஆண்டவரை பிடித்திருக்கிற நம் கரத்தை விட்டு விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். பாடுகளின் நேரங்களிலும் கடினமான நேரங்களிலும் நாம் அவரை முற்றிலுமாக நம்ப வேண்டும். இரண்டாவது, பூரண சமாதானத்துடன் பாதுகாப்பு. நம் விசுவாச வாழ்வில் சில சமயங்களில் நம் ஜெபங்களுக்கு பதில் வராத போதோ, சில சமயங்களில் தாமதிக்கும் போதோ, நம் தேவைகள் சந்திக்கப்படாத போதோ நாம் சோர்ந்து போவது மட்டுமல்ல, நம் மனதில் நிறைய அவிசுவாசமான எண்ணங்கள் தோன்றுகிறது. அமைதி இருக்காது, படபடப்பாயிருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகின்றது, ஆண்டவரை நாம் உறுதியாக நம்பியிருந்தால் நம்மை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவார். இந்த சமாதானத்தை இந்த உலகில் கடவுளை தவிர வேறு யாரும் எனக்கு கொடுக்க முடியாது. குறைவுகளின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் நாம் அந்த சமாதானத்தினாலே நிம்மதியாக இருக்க முடியும். மூன்றாவதாக, நித்திய பாதுகாப்பு. நித்திய கன்மலையாக நமக்கு இருக்கிறார் என வாசிக்கின்றோம். வேதத்தில் கன்மலை பாதுகாப்பின் அடையாளமாக காட்டப்பட்டுள்ளது. நித்திய கன்மலை என்றால் எப்போதுமே நமக்கு ஆண்டவர்தான் பாதுகாப்பு. பாதுகாப்பு அற்ற நிலையற்ற உலகில் நாம் வாழும்போது கர்த்தரே நமக்கு நித்திய பாதுகாப்பாக இருக்கிறார். உலகம் நம்மை கைவிடும், நம்மை நம்பினவர்கள் நம்மை கைவிடுவார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்பிக்கையில் உறுதி, பூரண சமாதானத்தின் பாதுகாப்பு, நித்திய பாதுகாப்பு. இந்த 2 வசனங்களிலும் கர்த்தரை நாம் நம்ப வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆம், கர்த்தர் உங்களை இன்றைக்கு வெற்றியாக நடத்துவார் என்று நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்று பூரண சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை காத்து கொள்வாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.